நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பதிலே எந்த சந்தேகமும் எந்த மறுத்தலும் இருக்க முடியாது. காரணம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடி எப்படி வாழ்ந்து கொண்டிருந்தாங்கன்னு சொன்னா, நோக்கமே உலகத்துல ஒரு முன்னேற்ற பாதையில் அடைய வேண்டும் என்ற இலக்கோடு பிறந்த இந்த மனிதன் அந்த முன்னேற்ற பாதையெல்லாம் மறந்துட்டு சண்டை, சச்சரவு, குரோதம், போர்கள் இது போன்ற விஷயங்களிலே ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள். அதுவும் குறிப்பாக அரபுலக நாட்டிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரும்போது அந்த மக்களுடைய நிலவரத்தை பற்றி ஐயாமுல் ஜாஹில் என்று சொல்வார்கள். மடமைத்தனமான ஒரு காலம். ஏன் செய்யறான், எதுக்கு செய்யறான்னு அவனுக்கும் தெரியாது. ஏன் சண்டை வந்தது, 2 பேரும் அடிச்சு சண்டை போட்டுட்டு இருப்பான். அதுக்காக பரம்பரையாக கொலை செஞ்சுட்டு இருப்பான். இந்த சண்டையுடைய அஸ்திவாரம் என்ன, பிரச்சனை என்னன்னு சொன்னா ஒண்ணுமே இருக்காது. இது போன்று மடமைத்தனமான ஒரு காலங்களிலே அரபுலக மக்கள் ஐயாமுல் ஜாஹில் என்று சொல்லப்படக்கூடிய அந்த காலத்துல மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நாட்டிலே ரபீஉல் அவ்வலுடைய பண்டாண்டிகளிலே அவர்கள் அவதரிக்கின்றார்கள். ரசூலுல்லாஹ் பிறக்கிறதுக்கு முன்னாடி எத்தனையோ கொடுமையான செயல்கள் நடந்தாலும் அந்த அரபு மக்களுக்கு ரொம்ப போர் அடிச்சுன்னு சொன்னா, நம்ம பிள்ளைங்க நமக்கு இன்னைக்கு போர் அடிச்சுன்னு சொன்னா, பிள்ளைங்க பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா பிள்ளைங்க கையிலும் இன்னைக்கு போன், கேம், டிவி எல்லாமே இன்னைக்கு அடிமையாயிட்டோம். இது மாதிரி நிகழ்ச்சிகளை வைக்கிறது காரணம் என்ன தெரியுமா? இன்னைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொள்ள வேண்டிய பாசம், நேசம் இதையெல்லாம் மறந்து இன்னைக்கு பெண்களும் சிறுவர்களும் வாலிபர்களும் தொலைக்காட்சி, இன்னைக்கு எனி டைம் பார்த்த தொலைக்காட்சியின் மீது மோகம், இன்டர்நெட்டின் மீது மோகம், இன்னைக்கு புதிதாக வரக்கூடிய செல்போன்களின் மூலமாக வரக்கூடிய மோகம், இந்த மோகத்திலே மூழ்கி அல்லாஹ் ரசூல் மேல் வைக்கக்கூடிய மோகங்கள் இன்னைக்கு சமுதாயத்திலே குறைந்து விட்டது. அப்ப ரசூலுல்லாஹ் பிறக்கிறதுக்கு முன்னாடி அரபு நலக வாழ்க்கையை பற்றி ஐயாமுல் ஜாஹில்களை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. இப்படிலாம் வாழ்ந்தாங்க. ஒரு குறிப்புல காணப்படுகிறது, அந்த அரபிகளுக்கு போர் அடிச்சுன்னு சொன்னா அடுத்தவங்க சித்திரவதை செய்து பார்த்து அதை சந்தோஷமாக வேடிக்கை பார்ப்பாங்க. ஒரு 5 கைதியை கூப்பிட்டு கொதிக்கக்கூடிய எண்ணெயில ஒரு கைதியை போட்டு அவன் அந்த கொதிக்கக்கூடிய எண்ணெயில துடிச்சு சாகக்கூடிய காட்சியை பார்த்து கைகொட்டி சிரித்து ரசித்தார்கள். தூக்கு போட்டு ஒருத்தரை பார்த்து, ஒரு கைதியை பார்த்து அவன் தூக்கி மேலே ஏற்றப்பட்டு அவன் துடிச்சு சாகக்கூடிய காட்சியை ஆனந்தமாக ரசித்தார்கள். ஒருத்தருக்கு விஷம் வச்சு கொண்டா எப்படி சாகுறான், தூக்கு போட்டா எப்படி தூக்கி சாகுறான். இது போன்று உலகத்துல மனித ரூபத்தில் இருந்தாலும் மிருகங்களாக வாழ்ந்த அந்த மக்களுக்கு மத்தியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரக்கம்னா என்ன, மனுஷன் இப்படி வாழக்கூடாது. இன்னைக்கு சொல்லப்படுகிறது இஸ்லாம் தீவிரவாதம். நபிகள் நாயகம் மட்டும் இந்த உலகத்திற்கு வரவில்லை என்று சொன்னால் இன்னைக்கு உலகம் இரத்த காடாக மாறி இருக்கும். இது சமுதாய மக்களுக்கு இரக்கம், ஒழுக்கம் என்ற தன்மையை கற்றுக் கொடுத்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இது யாருமே மறுக்க முடியாது. அருமையான சோழர்களே, அந்த சஹாபாக்களை இது போன்ற அந்த சஹாபாக்களுக்கு மத்தியில ஈமானுடைய ஒரு பயிற்சியை கொடுத்தாங்க. அந்த மக்களுக்கு மத்தியில திருடுனா இன்பம், விபச்சாரம் செய்தால் இன்பம் என்று நினைக்கப்பட்ட அந்த மக்களுக்கு மத்தியில திருடாமல் அல்லாஹ் ரசூலுல்லாஹி இருப்பது பேரின்பமாக, ஈமானுடைய பேரின்பம் என்ற அந்த சுகத்தை அந்த சஹாபாக்களுக்கு பெற்றுக் கொடுத்தாங்க. ஒரு சம்பவத்தில் சொல்லப்படுகிறது, ஒரு சஹாபி ஒரு 18-20 வயசு இருக்கும். வாலிப பருவம், மிருது இருக்கக்கூடிய ஒரு பருவம் அது. அந்த பருவத்தில் ஒரு போருடைய ஒரு மஜ்லிஸிலே பெண்கள் தனியாக இருப்பார்கள், ஆண்கள் தனியாக இருப்பார்கள். எப்பொழுதுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களை ஒரு கண்ணியப்படுத்தி அவர்கள் மத்தியில் குழப்பம் வரக்கூடாது என்று அந்த பெண்கள் எல்லாம் பின்னாடி இருப்பாங்க, ஆண்கள் முன்னாடி இருப்பாங்க. அப்போ ஒரு வாலிப சஹாபியினுடைய ஒரு சின்ன சஞ்சலத்தில் என்ன செஞ்சாரு, அந்த தலையை வாரி அப்படியே பெண்கள் பகுதியில் அப்படியே நின்றுட்டு இருந்தார். ஒரு ஸ்டைலா ஒரு வாலிபனுக்கு என்ன ஒரு ஸ்டைலா ஒரு பெண்களுக்கு முன்னாடி நிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும் அல்லவா, அந்த மாதிரி ஒரு சின்ன வாலிப சமரத்தினுடைய ஒரு சின்ன சமரத்துல அந்த பெண்கள் பகுதியில அந்த சின்ன வாலிப வயசு நபித்தோழர் என்ன செய்யறாரு அப்படின்னு தன்னுடைய முடியை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. வந்து கேட்டாங்க, வாலிபரே இங்க என்ன செய்றீங்க? ரசூலுல்லாஹ் பார்த்தா கையும் உடல காலும் உடல, என்ன சொல்றது, நான் சொல்ல முடியுமா? நான் ஸ்டேட் பண்ணி இந்த இடத்துல நிக்கிறேன்னு. ஈரோடு கர்தாரவா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி யா ரசூலுல்லாஹ் ஒட்டகத்தை காணோம், அதை தேடிட்டு வந்தேன் அப்படின்ட்டார். ஒட்டகத்தை காணோம், தேடிக்கு வந்துட்டேன் அப்படின்னு. அப்படியா அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகு அந்த வாலிப சஹாபி எப்பெல்லாம் அந்த ரசூலுல்லாஹ் அந்த நேரத்தில் பார்த்தாங்களோ, தோழரே ஒட்டகம் காணும் சொன்னீங்க, கிடைச்சிச்சா?
அடுத்து தொழுகைக்காக ஒழு செய்யும் போது அந்த ஒழு செய்யக்கூடிய அவுகளை பார்க்கும் போது ஒட்டகம் காரணம் துணியில கரைச்சிச்சா அப்படியே எல்லாம் கேட்கறது மட்டுமல்லாம இவர் என்ன செய்யறாரு அரசுதான் கிடைக்கிறேன்னு ஒவ்வொரு தடவை பொய் சொல்லும் பொழுதும் அந்த பெருமானார்கிட்ட இது போன்ற ஒரு பொய்ய ஏன்னா இதுவும் எனக்குள் ஈமான் என்று பெருமானார் கற்றுக் கொடுத்தார்கள். பொய் சொல்லுவது ஈமானை தின்றுவிடும். இன்னைக்கு சாதாரணமா பொய் சொல்லிட்டு இருக்கோம், ஈமானை நம்ம சாப்பிட்டு இருக்கிறோம். பூச்செட்டி வீட்டுல இருந்து கொண்டு போன்ல நான் திருவள்ளூர்ல இருக்கேன்னு சொல்றது, ரெடில்ஸ்ல இருந்து கொண்டு ஏதோ ஒரு ஊர்ல இருக்கிறதாக சொல்லிக் கொண்டு சின்ன சின்ன பொய் தான். ஆனா அந்த பொய்யை பத்தி சொல்லலாம், அது இதுவும் இறந்த ஒரு ஈமான். இந்த பொய் ஈமான தின்றுவிடும். ஒரு பொய் சொல்லக்கூடிய அந்த ஒரு சின்ன தவறை கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானுக்கு ஆபத்தானது என்பதை கற்றுக் கொடுத்தார்கள் நாயகம். அப்ப அப்படிப்பட்ட கற்றுக் கொடுக்கப்பட்ட ஒத்தாளிட்ட அடிக்கடி பொய் சொல்ல வேண்டியது இருக்குன்னு சொல்லி முடிஞ்சளவு ரசூலுல்லாஹ்வுடைய பாதை அப்படியே பின்னாடியே போனாங்க. ரசூலுல்லாஹ் ஓரமா ஒதுக்கிடுவாங்க. பிறகு அந்த பயணங்கள் முடித்து மதீனாவுக்கு வந்தார்கள். மதீனாவுல ரசூலுல்லாஹ் பார்க்கும் போதும் ஒட்டகம் கிடக்குதான்னு கேட்டாங்க. இவருக்கு ஒன்றும் சொல்ல முடியல. ரசூலுல்லாஹ்வுடைய மதீனா மஸ்ஜித் நபவியில வந்தாங்க, ரசூலுல்லாஹ் பார்ப்பாங்க, ஒட்டகம் கிடக்குதான்னு கேட்பாங்க, பொய் சொல்ல நேரிடும். எனவே என்ன செய்யறாரு, மதீனாவுல இருந்து பக்கத்து மஹல்லால தொழுக ஆரம்பிச்சிட்டாரு. தொழுதாலும் அவருக்கு ஒரு திருப்தி இல்லை. ஏன்னு சொன்னா எல்லா பள்ளிவாசல்களும் தொழுதா ஒவ்வொரு 4 ரக்காத் தான் 4 ரக்காத் என்பதாம். ஹரம்ல தொழுதா 1 லட்சம் நன்மை, மஸ்ஜித் நபவியில தொழுதா 50,000 நன்மை, பைத்துல் முகத்தஸ்ல தொழுதா 25,000 நன்மை. இருந்தாலும் மதீனா ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளிவாசலுக்கு தொழுகாம அந்த 50,000 நன்மை மிஸ் பண்றதுன்னு ஒரு கவலை வந்தது. அப்ப என்ன செஞ்சாரு, சரி பரலான தொழுகைக்கு போனா ரசூலுல்லாஹ் பார்ப்பாங்க, சலாம் சொல்லுவாங்க, ஒட்டகம் கிடைச்சான்னு கேட்பாங்க, பொய் சொல்ல வேண்டியது இருக்கும். எனவே வக்து தொழுகை அல்லாத ஒரு நபியான ஒரு துஹாவுடைய நேரத்துல அந்த சஹாபி என்ன செய்யறாரு, தொழுதுட்டு இருக்கிறார். அந்த 50,000 நன்மையை எப்படியாவது ஈக்குவல் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி அந்த பரலான தொழுகையை டேலி செய்வதற்காக அவர் நபில் தொழுகையை வந்து மஸ்ஜித் தொழுதுட்டு இருக்கும் போது ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. அந்த இலையை தொழுது கொண்டிருந்தார். ரசூலுல்லாஹ் வருவதை அறிந்து கொண்டு தொழுகையிலேயே அவர் பெரிய சூறாவை ஓட ஆரம்பிச்சு ரொம்ப பெருசா தொழுகையை நீட்டிட்டா ரசூலுல்லாஹ் வேலையை முடிச்சுட்டு போயிடுவாங்க, போய் சொல்றது கொஞ்சம் மிச்சமாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடுற மாதிரி தெரியல, அவர் பக்கத்திலே உட்கார்ந்தாங்க. இவரும் தொழுதுட்டே இருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தோழரே எவ்வளவு நேரம் தொழுது நீங்க சலாம் கொடுத்தாலும் நீங்க சலாம் கொடுத்து முடிச்ச உடனே நான் உங்களுக்கு சலாம் சொல்லிட்டு வழக்கமான உங்களுடைய நலம் விசாரித்து விட்டு ஒட்டகத்தை பத்தி நான் கேட்காம போக மாட்டேன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டாங்க. தொழுகையை முடிச்சுட்டாரு. பக்கத்துல அந்த நபி தோழர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னாங்க. தோழரே ஒட்டகம் கிடைச்சான்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய கையை பிடித்து கேள்வி எழுதி யார சொல்லலாம், அல்லாஹ்வுக்காக என்னை மன்னித்து விடுங்கள் யார சொல்லலாம். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவத்தையும் இது நல்லது இது கெட்டது என்பதை கற்றுக் கொடுத்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால்தான் அல்லாஹ் என்ன சொல்லிக்கிறான் தெரியுமா, பெருமானார் அவர்கள் தான் உனக்கு நல்லது கெட்டதை கற்றுக் கொடுத்தாங்க. இது ஹராம், இது ஹலால், இது தவறு, அந்நிய பெண்களை பார்த்த தவறு, மதுபானத்தை அருந்துவது தவறு, விபச்சாரம் செய்வது தவறு என்பதை கற்றுக் கொடுத்தது அல்லாஹ், ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வை கற்றுக் கொடுத்தது ரசூலுல்லாஹ். அதனால்தான் அந்த சஹாபாக்கள் விலகி வச்சிருந்தாங்க. நேரடியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிப்பு இல்லாம அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைக்காது. யா ரசூலுல்லாஹ் என்னை மன்னித்து விடுங்கள், அந்த கஃபாரு ஃபதாயா வதுனூபில் மூபிகாத்தி, நபியே என்னுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு சிறந்தவர்கள் நீங்க தான், நீங்க மன்னிக்காத அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். துஆல ரசூலுல்லாஹ்வுடைய ஸலவாத் இல்லைன்னா துஆ ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்போவாது நீங்க உண்மையை ஒற்றுக்கொண்டீர்களே என்று அந்த சஹாபியை வாழ்த்தி இது போன்ற தவறுகள் உங்களுடைய வாழ்க்கையிலே நிகழாமல் அல்லாஹ் உங்களை பாதுகாப்பானாக என்று சஹாபியை வாழ்த்து தெரிவித்தார்கள். அருமையான தோழர்களே, இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களுக்கு மத்தியிலே கொண்ட அந்த பாசம். அவர்களை அழகாக எப்படிப்பட்ட அந்த மக்களை அழகாக கூடிய ஒரு தன்மையான முறையிலே அந்த சஹாபாக்களை திருப்பிய வரலாறுகள் ஹதீஸ்களுடைய சரித்திரங்களில் ஏராளமாக காணப்படுகிறது அவர்களே. எனவே அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறந்த மாதத்திலே அவர்களுடைய மீராதை நாம் சிறப்பான முறையிலே கொண்டாட வேண்டும் என்று சொன்னால் சிறப்புக்கு ஒரு சிறப்பு இருக்குங்க. ஜும்மாவுடைய நாளை பற்றி நிறைய சிறப்புகள் சொல்லப்பட்டாலும் இந்த ஜும்மா ஏன் நம்ம நல்ல ஒரு மிகப்பெரிய பெருநாளாக ஈதாக கொடுத்திருக்கின்றான் என்று ஒரு கருத்து சொல்லும் பொழுது அன்றைய தினம்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பிறந்தார்கள் என்றாக சொல்லப்படுகிறது. பிறந்த நாள்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னா பிறந்த நாள் எப்படி கிடையாது, யூத நஸ்ரானிகளை கொண்டு கொண்டாடக்கூடாது, கேக் வெட்டி கொண்டாடுறது இதுதான் தப்பு. ஆனா நபிமார்கள் பிறந்த அந்த தினத்தை, பிறந்த அந்த நாட்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பாக செய்திருக்கிறார்கள், கொண்டாடி இருக்கிறார்கள் என்பதற்கு தான் ஜும்மா ஒரு ஆதாரம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பிறந்தாங்க, அது ஜும்மாவுடைய நாள். அன்று என்ன செய்கின்றோம், நாம் சிறப்பாக
ஜும்மாக்களை நாம் சிறப்பாக ஈதாக கொண்டாடுகின்றோம். அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, திங்கட்கிழமை அன்று நான் நோன்பு வைக்கிறேன், காரணம் அன்றுதான் நான் பிறந்தேன் என்றாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது போன்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த மீலாது ரபியுல் அவ்வலிலே நாம் சிறப்பான முறையிலே பெருமானார் அவர்களை புகழ்கின்றோம். நாம் சிறப்பான முறையில் மோது ஷரீஃப்கள் ஓதுகின்றோம் என்று சொன்னால் இதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது சமுதாயத்திலிருந்து அங்கீகரிக்கப்பட்டதற்கு உதாரணம். இந்த புகாரி எந்த அந்த மீனாவில் இருக்கக்கூடிய ஒரு சில கூட்டங்கள் புகாரியில் இருக்கான்னு கேட்பாங்க. அந்த புகாரியை தப்சீர் செய்த இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் மீலாது என்று அவர்கள் பிறந்த அந்த மாசத்துல மீலாதாக எடுத்துக்கொண்டாவது கூடுமா? யாரு புகாரியுடைய ஹதீஸை தப்சீர் செய்த ஒரு இப்னு ஹஜர் என்ற ஒரு மாபெரும் மேதை அவங்க கிட்ட கேட்கும் பொழுது அவர்கள் சொல்லுகின்றார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனிடமிருந்து பாதுகாக்கப்பட்ட ஆஷுரா தினத்தையே யூதர்கள் ஒரு நாளை பெருநாளாக கொண்டாடும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அவருக்கு ஒன்று என்று சொன்னால் நமக்கு ரெண்டு ரெட்டிப்பு சந்தோஷம் என்று அங்கீகரித்தார்களே, அதே போன்று ஒரு மூசா நபியினுடைய ஒரு வெற்றி, ஒரு ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஒரு பிறந்த நாள், ஒரு ஜும்மா என்று வரும் பொழுது அகிலத்தை ரஹ்மத்துல் ஆலமீனாக இருக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அந்த மாதத்தை சிறப்பான முறையிலே கொண்டாடுவது எந்த வகையிலும் தவறு இல்லை என்பதை புகாரி ஷரீஃபில் விரிவுரை எழுதப்பட்ட இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நமக்கு ஃபத்வா கொடுக்கின்றார்கள். எனவே அருமையான சோதர்களே, எத்தனையோ சஹாபாக்கள் நிறைய தொழுது வருவாங்க. ஒரு சஹாபி வந்தார், யா ரசூலுல்லாஹ், என்னுடைய தாயை என் கருத்துல சுமந்து என் தோல்ல சுமந்து நான் உம்ரா செய்தேன். சாதாரணமாக அதற்கு ஒரு உம்ரா போயிட்டு வந்திருக்கிறாங்க. ஒரு உம்ரா செய்யணும்னா குறைஞ்சதா கணக்கு பண்ணி பார்த்தா 6 கிலோமீட்டர் நடக்கணும். காபத்துல்லாஹ் 7 தடவை தவாப் செய்யணும், சஃபா மர்வா ஓடணும். இதெல்லாம் கணக்கிட்டு பார்த்தா ஒரு 7-8 ஒரு 6-7 கிலோமீட்டர் வருது. சாதாரண நாமளே ஒரு நாளைக்கு ஒரு உம்ரா செய்துவிட்டு கை காட்டா அசதியா ரூம்ல வந்து படுத்துருவோம். ஆனா தன்னுடைய தாயை சுமந்து உம்ரா செய்த அந்த சஹாபி தன்னுடைய தாயை தோல்ல சுமந்து கொண்டு, யா ரசூலுல்லாஹ், என்னுடைய தாயை சுமந்து கொண்டு நான் உம்ரா செய்தேன் என்று சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உன்னுடைய தாயை சுமந்த இந்த சிறப்பை பற்றி நீ சொல்கிறாயே, உன்னுடைய தாய் 8-9 மாசம் கர்ப்பிணியாக இருக்கும் பொழுது உன்னை வயிற்றிலே அவர் சுமக்கும் பொழுது ஒரு படிக்கட்டு இறங்காப்பார், ஒரு படி இறங்காப்பார், அந்த படிக்கு ஈடாக சொன்னார்கள். ஒரு சஹாபி ரத்த படிந்த எவ்வளவு போர்களில் எத்தனையோ சஹாபாக்கள் கைகளை இழந்து கால்கள் இறந்து வரும் பொழுதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, அவங்களுக்காக துஆ செஞ்சாங்க. இதெல்லாம் கடமை, இஸ்லாத்துடைய கடமையை செய்வதற்கு எந்த ஒரு கூலி எதிர்பார்க்க கூடாது. எத்தனையோ சஹாபாக்கள் இரவு முழுக்க சொல்றார்கள், எல்லாமே ரசூலுல்லாஹ் கேட்டுட்டு அப்படியா இன்னும் அதிகமாக செய்யுங்க அப்படின்னு வாழ்த்து சொன்னாங்களே தவிர, ஆனால் மௌலிது ஓதப்பட்ட சஹாபாக்கள், ஒரு சஹாபி காபுல் சுபைர் என்ற சஹாபியை ரசூலுல்லாஹ் புகழ்ந்து மௌலிது செய்தி பாடினாங்க. பாடிய அந்த சஹாபிக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷப்பட்டு 100 ஒட்டகத்தை பரிசா கொடுக்குறாங்க. இன்னொரு அஸ்ஸான் இப்னு சாபித் என்ற ஒரு நபித்தோழர் வருகிறார்கள். அவர்கள் ரசூலுல்லாஹ் புகழ்ந்து பாடுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மேனியில் இருக்கக்கூடிய குண்டை எடுத்து ஹதியா கொடுக்குறாங்க, அன்பளிப்பா கொடுக்குறாங்க. எத்தனையோ கடமைகள் நிறைவேற்றப்படும் பொழுது வாழ்த்துக்கள் பெற்றார்கள், இன்னும் அதிகமாக செய்யுங்கள் என்று சொன்னார் ரசூலுல்லாஹ். ஏன்னா கடமை செஞ்சு ஆகணும், அதுல எந்த ஒரு கூலி எதிர்பார்க்க முடியாது. நான் 5 வேளை சொல்லுகிறேன் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் கொடுத்த அவைகளுக்கு நன்றிகள், இதனால அல்லாஹ் தருவான் இது தருவான் அப்படின்னு எதிர்பார்க்க கூடாது. இந்த கடமைகள் அல்லாது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மஹப்பத் வைத்து இந்த மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌலிது ஓதப்பட்ட சஹாபாக்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற பரிசுகளை அளித்து கண்ணியப்படுத்தினார்கள், வாழ்த்தும் தெரிவித்தார்கள். எனவே அருமையான சகோதரரே, அதுபோன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தை பெற்று இந்த மாதம் முழுவதும் நடக்கக்கூடிய இது போன்ற மஜ்லிஸ்கள், ஏன்னா மல்லிப்பட்டினத்துல சேகப்புல்லா அவர்கள் சொன்னாங்க 12 நாள் பத்தலையா, 12 நாள் பத்தாம போன வருஷம் 20 நாள், இந்த வருஷம் ரபியுல் அவ்வல் 30 நாளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி மௌலிது ஷரீஃப் பயான்கள் நடைபெறுகிறது என்று சொன்னாங்க. இது போன்ற நிகழ்ச்சிகளின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய ஆயுளை அதிகப்படுத்தி தருவது மட்டுமல்லாமல் உலகத்தில் நம்முடைய இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தீர்த்து கொடுப்பான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எனவே இந்த பள்ளியில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி மட்டுமல்லாம இன்னும் எத்தனை பள்ளிகளில் இது போன்ற பெருமானாருடைய மஜ்லிஸ்கள் நடைபெறுகிறதோ அந்த மஜ்லிஸ்களுக்கு கலந்து கொள்ளும் காலமெல்லாம் பெருமானாருடைய வாழ்த்துக்கள் நமக்கு கிடைக்கும். ரசூலுல்லாஹ்வை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வஅலமு அன்ன ஃபீக்கும் ரசூலுல்லாஹ், அறிந்து கொள்ளுங்கள் ரசூலுல்லாஹ் எப்போதும் உங்களோட இருப்பார்கள் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட ஒரு இந்த ஆயத்துடைய பாக்கியம் எங்கே கிடைக்கிறது என்று சொன்னால் பெருமானாருடைய ஸலவாத் மஜ்லிஸ்களிலும் பெருமானாரை பற்றி
பேசக்கூடிய மஜ்லிஸ்களிலும் தவிர மற்ற எந்த இடத்திலும் பெருமானாரை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. எனவே பெருமானார் அவர்கள் சங்கைப்படுத்துகின்ற இது போன்ற கூட்டங்கள் நம்முடைய பள்ளிகளில் அதிகமாக நடத்தப்பட வேண்டும். இன்னும் நடக்கக்கூடிய மஜ்லிஸ்களுக்கு நாம் தேடி செல்ல வேண்டும். வல்ல ரஹ்மான் அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாக்கியத்தை தந்த அருள் புரிவானாக. இன்னைக்கு நாம வரோம் கொளத்தூர்ல பிஇ படித்த கார்த்திக் என்ற ஒரு நண்பர் டெய்லி போயிட்டு வருகிற, எதுக்காக போயிட்டு வரீங்க, முகமது நபியை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், என்னையும் கூட்டு போங்க அப்படின்னு சொல்லி கொளத்தூர் வந்துட்டு இருக்கிறார். கார்த்திக் என்ற பிஇ படித்த ஒரு மாற்று மத இந்து நண்பர் இன்னைக்கு ரசூலுல்லாஹ்வுடைய அந்த மௌலுது ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாறு எனக்கு தெரியணும், நானும் வரேன் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர்கிட்ட போன் பண்ணி அவர் பைக்ல கூட்டு வந்துட்டு இருக்கிறார். இதெல்லாம் நமக்கு ரோஷம் வரக்கூடிய செயல். அட ரசூலுல்லாஹ்வை பின்பற்றோம் நபி என்று சொல்லக்கூடிய நாம இன்னைக்கு ஊர்கள் இருந்து வர தயாரில்லையே. எங்கேயோ சிவராத்திரிலிருந்து வேலைக்காக அந்த பிஇ படித்த ஒரு நண்பர் இன்ஜினியர் பெருமானாருடைய அந்த வாழ்க்கையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கொட்டும் பணியை பொருட்படுத்தாமல் பரிசில வர புரிந்து விட்டார் என்று சொன்னால் நாம் அவருடைய இது போன்ற நம்ம பற்றி நம்ம சிந்திக்கணும் சொல்வார்கள். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வரக்கூடிய அந்த நண்பருக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்க வேண்டும். அந்த ஹிதாயத்தை கொடுத்த அந்த பாக்கியம் இந்த பூச்சத்திப்பட்டு மஜ்லிஸின் மூலமாக அல்லாஹ் கொடுத்தார் என்று சொன்னால் அது இந்த பள்ளிக்கு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பு என்பதை நான் சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். வாக்கு தாழ்வான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.